பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்காலத்தை குறித்த பயம், குடும்ப சூழ்நிலையினால, கடன் பிரச்சனையினால, வறுமையினால, தரித்திரத்தினால இந்த காரியத்தை எப்படி கடந்து செல்ல போகிறேன் என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த பயம் திகிலாக மாறி என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், எதுவும் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுனால எந்த பயம் நிறைந்த சூழ்நிலையும் உங்களை அணுகாதபடி, கொடுமையும் திகிலும் உங்களுக்கு நேரிடாதபடி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்குள் இருக்கிற தேவனால நீங்க எல்லா பயம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்து போகும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த உலகத்துல தானே வாழ்றோம், இயேசு கூட இருக்கிறதுனால பயமே நம்மளுக்கு வராதா என்று நீங்க கேட்கலாம். பயம் வரும், ஆனால் போய்விடும். அந்த பயத்தின் சூழ்நிலையில் நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை எல்லா பயத்துக்கும் திகிலுக்கும் தூரமாக்கி உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார். விசுவாசிக்கணும், ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி வாழணும். கர்த்தர் பயமில்லாமல் வாழ கிருபை செய்வார். ஆமென். காட் பிளஸ்.